ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் வேறு கிறிஸ்மஸ் வருதுல்ல, அதனால் நான் ப்ளம் கேக்ஸ் அண்ட் டீ கேக்ஸோட ரெசிபிஸ் போடலான் இருக்கேன். ஃப்ரூட்ஸ் எதுவுமே சோக் பண்ணாமல், ஆல்கஹால் எதுவுமே சேர்க்காமல், ஓவன் இல்லாமல் இந்த கேக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 250 ml கப்பில் 1 கப்பு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக கேக்கில் சேர்க்கறதுக்காக கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா நல்லா கேரமலைஸ் ஆகி வரும். சர்க்கரையெல்லாம் நல்லா கேரமலைஸ் ஆனதுமே நான் இதில் சுடு தண்ணி சேர்க்க போகிறேன். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். சர்க்கரையை ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தோம்னா ஒட்டுற மாதிரி ஆகிடும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ப்ளம் கேக்கில் சேர்க்குறக்காக நான் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். நான் இங்கே முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, டூட்டி ஃப்ரூட்டி, அப்புறம் செரிஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லோ ஸ்பீடில் இதை நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 30 செகண்ட் மட்டும் லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 கப்பு மைதாக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். அதனால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இங்கே பால் எதுவுமே சேர்க்கலை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேரமல் சிரப்பு, அதை ஊற்றிக்கலாம். கேரமல் சிரப் சேர்க்கும்போது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கேரமல் சிரப் சேர்க்கறதுனால நம்ம கேக்குக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கும். இப்போ எடுத்து வச்சிருந்த எல்லா கேரமல் சிரப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பேட்டரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு, அதை சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்கறதுனால எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கேக்கோட அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டு எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கேக்குக்கு ஹைட் வேணும்னா 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ பேனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். பேனை ப்ரீஹீட் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ கட் பண்ணி சாப்பிட்றத விட இன்னும் எடுத்து வச்சு சாப்பிடும்போது தான் கேக் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.